வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட தலைப்பு கர்த்தர் நல்லவர். நல்ல நண்பர்களுக்காக, நல்ல நட்புக்காக, நமக்கு நன்மை செய்கிறவர்களுக்காக நமது உள்ளம் ஏங்குகிறது. உண்மையாகவே நமது நலத்தை பற்றி மற்றவர்கள் கரிசனையும் அக்கறையும் உள்ளவர்களாய் இருக்கின்றனர் என்ற உணர்வு எல்லா மனிதர்களுக்குமே தேவைப்படுகின்றது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்ல நண்பர். நல்ல நண்பர் அடுத்தவர் உணரும் விதம் தானும் உணர்கிறவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக உலகத்தில் சகலவித கஷ்டங்களையும் அனுபவித்ததினால் பாடுகளை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய எல்லா மனதில் காரியங்களையும் அவர் அறிந்திருக்கின்றார். அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். லாசரு மரித்தபோது எல்லாரோடும் சேர்ந்து அவரும் துக்கத்தை அனுபவித்தார். அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. 40 நாள் உபவாசம் இருந்தார். பசி, தாகம் இவைகளினால் களைப்புற்றார். இயேசு கிறிஸ்து தலை சாய்க்க இடமில்லாதவராய் ஊழியம் செய்தார். புயலின் நடுவே கப்பலின் அடித்தளத்தில் நித்திரை செய்தார். கெத்சமனே தோட்டத்தில் தனியாக பாடுபட்டார். சிலுவையில் தனிமையில் பாடனுபவித்ததின் வேதனையை என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அங்கலாய்த்து கூறினார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று கூறுவதிலிருந்து அவர் மரண அகோரத்தில் அவருக்கு இயற்கையாக அச்சத்தை உணர்த்தியது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே அவர் நம்முடைய அத்தனை பாடுகளையும் அனுபவித்திருக்கின்றார், உணர்ந்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, நம்முடைய பாடுகளில் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்மை போல காயப்படுத்தப்பட்டவர் நம் காயங்களுக்கு தைலம் பூசுவார். அவர் நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கின்றார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். ஆனால் நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மீது வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். நல்ல நண்பனாய் நமக்காக தம்முடைய உயிரையே கொடுத்து அவர் நம்மீது வைத்திருக்கின்ற தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கின்றார். நம்மேல் கரிசனை உள்ள தேவனாயிருக்கிறார். அவரை தேடுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான நன்மைகளை கொடுக்கின்றார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பெண் சிங்கங்கள் குட்டி போடும்போது காலம் நெருங்க நெருங்க சக கூட்டத்தை விட்டு ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தை தேடி போய்விடும். ஒரு பாதுகாப்பான இடத்தில் குட்டி போடும். அக்காலத்தில் அவை மிகவும் ஆக்ரோஷமாக இருக்கும். குட்டி போட்டு சில நாட்கள் சென்ற பின் பெண் சிங்கம் தன் குட்டிகளை மிகவும் பாதுகாப்பான மறைவான ஒரு இடத்தில் வைத்துவிட்டு பிறகு வேட்டைக்கு செல்லும். தான் வேட்டையாடிய விலங்குகளின் உடலை அங்கேயே உண்ணாமல் அவைகளை தன் குட்டிகளுக்கு கொண்டு வந்து அவைகள் தின்பதை கவனமாக பார்த்து கொண்டே இருக்கும். அவைகள் திருப்தி அடைந்த பிறகுதான் அது உண்ணும். அப்படிப்பட்ட சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றார். ஏனெனில் அவர் எல்லாம் வல்லவர், எல்லாம் உடையவர். அவர் நமக்காக சகலத்தையும் செய்கின்ற தேவனாயிருக்கிறார். சங்கீதம் 119:68 கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறார் என்று வாசிக்கின்றோம். அவர் நல்லவர், நமக்கு நன்மை செய்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் நம் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார்.
அக்காலத்தில் அவை மிகவும் ஆக்ரோஷமாக இருக்கும். சில காலங்கள் சென்ற பின் பெண் சிங்கம் தன் குட்டிகளை மிகவும் பாதுகாப்பான மறைவான ஒரு இடத்தில் வைத்துவிட்டு பிறகு வேட்டைக்கு செல்லும். தான் வேட்டையாடிய விலங்குகளின் உடலை அங்கேயே உண்ணாமல் அவைகளை தன் குட்டிகளுக்கு கொண்டு வந்து அவைகள் தின்பதை கவனமாக பார்த்து கொண்டே இருக்கும். அவைகள் திருப்தி அடைந்த பிறகுதான் அது உண்ணும். அப்படிப்பட்ட சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றார். ஏனெனில் அவர் எல்லாம் வல்லவர், எல்லாம் உடையவர். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கின்ற தேவனாயிருக்கிறார். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று நம்மீது வைராக்கிய வாஞ்சை உடையவராயிருக்கிறார். சங்கீதம் 119:68 தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர் என்று வாசிக்கின்றோம். கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் நம் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றார். மழைக்காலத்தில் செடிகள் மழை நீரினால் செழிப்பாயிருக்கும். கோடை காலத்தில் வெப்பத்தினால் செடிகள் காய்ந்து போய்விடும். அதனால் நாம் கோடை காலத்தில் செடிகளுக்கு தினமும் 2 வேளை நன்றாக தண்ணீர் ஊற்றினால் மட்டுமே அது செழிப்பாக இருக்கும். அதே போலதான் கர்த்தர் நல்லவராய் வல்லவராய் நம்முடைய வறட்சியான காலங்களிலும் கடினமான சூழ்நிலையிலும் நம்மை நன்மையாக நடத்துவார். அவர் நம்மை சுற்றி இருக்கின்ற சூழ்நிலை நம்மை பாதிக்காதவாறு நம்மை பாதுகாத்து நன்மையாக நடத்துவார். நிச்சயமாகவே நன்மையும் கிருபையும் நம்முடைய வாழ்வில் தொடரும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களின்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.